ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈஸ்ட் ரொட்டியோட ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பவுலில் 1.5 கரண்டி சீனி, ஈஸ்ட் வந்து ஒரு 1.5 கரண்டி. இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இது இந்த பேக்கெட் தான். அப்போ இதில் இருந்து ஒரு 1.5 கரண்டி மாதிரி ஈஸ்ட்டும் 1.5 கரண்டி சீனியும் சேர்த்து தண்ணி வந்து கை பொறுக்கிற அளவு சூடான தண்ணி. மிச்சம் நிறைய சூடு தண்ணி போட்டாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி நல்லா ஆறின தண்ணி, கூலான தண்ணி ஊற்றினாலும் ஆக்டிவேட் ஆகாது. அப்போ வெதுப்பான இதில் இருக்கிற தண்ணி தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி ஒரு அரை கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சைடில் மூடி வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிக்குது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகினா அப்படி மேலெல்லாம் நுரைச்சி வந்துக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இது வந்து கோதுமை மாவு. எங்கள் ஸ்ரீலங்காவில் கோதுமை மாவுன்னு சொல்லுவோம், மைதா மாவுன்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அது தான் இது. இப்போ அது வந்து 1 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். அந்த மாவோடைய வந்து தேவையான அளவு உப்பு. எங்களோட உப்பு கொஞ்சம் இந்த தடவை எடுத்துக்கிற உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் உப்பு இல்லாத மாதிரி. அப்போ கொஞ்சம் கூட போட்டால் தான். இப்போ உங்களோட உப்போட நீங்கள் யூஸ் பண்ணுற உப்போட எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமே. அப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆயில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்திக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டுக்கு இந்த உப்பையும் தேங்காயும் போட்டு நல்லா பிணையணும். பாருங்கள், இப்படி அந்த பிடிச்சா அப்படி இதாக கட்டியாக வரணும். அப்போ உதிர்த்து விட போல் அது வந்து மாவு மாதிரியே விழுந்துடணும் தூளாக. அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா பெதறிக்கோங்க ஆயிலால். அதுக்கு பிறகு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சு இந்த ஈஸ்ட்டை இதில் சேர்த்துக்கொள்வோம். இது வந்து தேத்தனி மாவு, மில்க் பவுடர். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக ஈக்கும். உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது போட்டால் அந்த ஈஸ்ட் ரொட்டி வந்து நல்ல டேஸ்ட்டாக பால் ருசியாக ஈக்கும் ரொட்டி வந்து. போட்டு நல்லா ஒரு டவுடு லெவலுக்கு வந்து அதை பிணைஞ்சி கொள்ளணும். அப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுமே, ஒரு ரொட்டி மாவோட பதம் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கையில் ஒட்டாமல். அப்போ நான் இது பிணையிறதை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட்டில் போட்டு காட்டிக்கிறேன். தண்ணி சேர்க்க போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே அடிக்கு நிறைய தண்ணி சேர்த்துட வேணாம். சாஃப்டான டோ வந்து பிணைஞ்சிக்கோங்க. இதில் நல்லா பிணைஞ்சி மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சு அதில் கொண்டு போயிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா லெவல் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு செஞ்சு இதில் போட்டுட்டு நல்லா ஒரு ஈரப்புடவையால் சரி மூடி வைங்க. இல்லாட்டி நல்லா கவர் பண்ணி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 3-4 ஹவர்ஸ் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி அப்போ டவ் வந்து டபுள் சைஸ் ஆகிக்குது. உங்களுக்கே விளங்கும் பார்க்க போல். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் மாவை போட்டுட்டு ஒட்டி படாமல் வைக்கிறதுக்கு இப்போ இதை போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. டவ்வை போட்டு கையில் ஒட்டாமல் வைக்கிறதுக்கு மாவு சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் செஞ்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு தேவையான ரொட்டி அளவு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு 1 kg மாவுக்கு வந்து 20 ரொட்டி வந்துச்சு சரியாக. அப்போ அது சரியாக ரவுண்ட் ரொட்டிக்கு உருட்டுற மாதிரி ரவுண்டாக செஞ்சு எடுத்து வச்சு எங்களுக்கு வேலை ஈஸி ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேன் ரொட்டி கல் 2 அடுப்பில் வச்சாச்சு. ஏனெண்டா அப்போ குயிக்காக எங்களுக்கு சுட்டு எடுத்துடலும். கொஞ்சம் சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டி மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ள தான் நீக்குது ரோலரால். மாவு சேர்த்தே உருட்டுங்க ஒட்டி படாமல். பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்ல மெல்லிசா உருட்டுனா உங்களுக்கு எடுக்க போகல அது பிஞ்சிடும். அதை சுட்டு கொஞ்சம் பார்த்து கணக்காக செய்யுங்க, உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேன்லேயும் ரொட்டியை போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் சூடாக இப்படி மேலால் பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ திருப்பி விடுங்க, இப்படி டார்க் ஸ்பாட்ஸ் வந்திக்கும். அப்போ இந்த டைமில் நல்லா பட்டர் எடுத்து அந்த ரொட்டிக்கு மேலால் தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொட்டி அந்த காஞ்ச மாதிரி இருக்காது, நல்லா பட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த டைமுக்கு தான் நீங்கள் திருப்பி விடணும். இப்போ இந்த சைட்லேயும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக போல் இப்படி திருப்பினா நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் வந்துக்கு. அப்போ அதுக்கு மேலாலேயும் பட்டரை பூசிட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி வெந்துட்டு. அப்போ இது நாங்கள் போடுற அந்த ஒட் பக்கெட் ஒன்று தான் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட இல்லை சுட்டி நாங்கள் இப்படி ஒரு செரமிக் பவுலில் நல்லா கனத்த புடவை ஒன்றை போட்டு சுட்டு ரொட்டியெல்லாம் அதில் போட்டு அந்த புடவையால் மூடி வச்சா அது சூடாகவும் மீக்கும், சாஃப்டாகவும் மீக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக ஈக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லாட்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.